வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ட்ராகன் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் 1/4 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் பீசஸ் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நீளமாக எடுத்துக்கணும், கொஞ்சம் வளைஞ்சு இருக்கணும். ஏன்னா இது ட்ராகன் சிக்கன் அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்பூன் அளவு தான் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 முட்டை. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம இதை ஊற வைக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கிடையில் பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ 15 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. எல்லா பீசஸும் எடுத்து நான் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். மிதமான சூட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கலர் பாருங்கள், சும்மா அட்ராக்டிவாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணதுனால இந்த கலர் நமக்கு வந்திருக்கு. இது பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. இப்போ இதில் ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வறுத்து அதே எண்ணெயை தான் இதில் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் அதே எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். இதில் 5 பூண்டு பல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 15-20 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ட்ராகன் சிக்கன் நம்ம சாப்பிடும்போது இந்த முந்திரி பருப்பு கடிபடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா நான் பிச்சு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். கேப்சிகம் குடமிளகாய் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நிறைய ஊற்றிடாதீங்க, இனிப்பாக டேஸ்ட்டு மாறிடும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக நான் 1/4 கிளாஸை விட கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் 2 நிமிஷம், அதாவது அந்த சிக்கனில் இந்த மசாலா ஃபுல்லாக பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம 2 நிமிஷம் அதை வதக்குறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட ட்ராகன் சிக்கன் பக்காவாக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.